இந்த 7 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வந்து வச்சு செய்கிறாரோ அவங்களாம் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும். 19வது பக்கம் 21வது சாப்டர். இந்த மூல மந்திரத்தை வந்து 48 நாளைக்கு தொடர்ந்து படிக்கணும். 128 முறை டெய்லியும். இந்த சனி பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கு, சனியால் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இல்லை சனி தோஷம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, இந்த மூல மந்திரத்தை தொடர்ந்து 48 நாளைக்கு 128 முறை ஜெபம் பண்ணீங்க. காலையில் குளிச்சுட்டு விடிய கால பிரம்ம முகூர்த்த டைம்ல ஜெபம் பண்ணீங்க. சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து 40 நாள் ஜெபம் பண்ணாலே போதும். ஒரு 2.5 வருஷம் இப்போ இருக்கு, ஒரு 7.5 வருஷம் இருக்கு. கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாச்சு, கொடுங்க. குருஜி, சனியோட திசாபுத்தி நடக்கூடிய காலகட்டத்திலேயே இது மாதிரி பண்ணலாமா? சனியால யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க பண்ணலாம். அவங்க எல்லாமே சனியை பக்கத்துல வரக்கூடாதுங்கிறவங்க இதை பண்ணிக்கங்க. ஆனா இதை பண்றது சாதாரண விஷயம் இல்ல. 48 நாள்ல சனியை வந்து உங்களுக்கு பயங்கரமான கஷ்டம், சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் தாண்டி இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க இதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப வந்து எனக்கு அதிபதியே சனி, அப்ப கிட்ட வரக்கூடாது. நம்ம இப்ப அவர் எப்படி நம்ம சொல்ல முடியும்? சனி வந்து உங்களுக்கு கொடுக்க வராரா கெடுக்க வராரான்னு இருக்குல்ல. கொடுக்க வராரா கெடுக்க வராரா? கெடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் வரக்கூடாதுன்னா அப்புறம் கெடுக்கிறவர் எதுக்கு உங்களுக்கு? அப்புறம் அதிபதி அப்படின்னு அதுக்காக அதிபதியா கூட இருக்கட்டும். உங்க குழந்தையே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். உங்க குழந்தை உங்க கொல்ல வராங்க, என் குழந்தை விட்டுருங்களா, கழுத்தை ஆயிடுங்களா? தடுப்போம். சனி பகவான் வரமாட்டாரு அப்படின்னா சனி பகவானோட கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு, கெட்ட பாதிப்புகள் வராது, அவ்வளவுதான். சனி பகவான் உங்க கூட தான் இருப்பாரு எப்பவுமே. கடைசி முறைக்கு சனி உங்க கூட தான் இருக்கும். வீட்டுல வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் சனி மாதிரி தான் கிட்டத்தட்ட கூடவே தான் இருக்கும். நம்ம தான் வந்து எந்த பிரச்சனையும் வராம தடுத்து வச்சுக்கணும். வேணான்னா சாப்பாடு போட மாட்டாங்கல்ல. அது மாதிரிதான் அது. அதுக்கிட்ட கெட்ட பாதிப்புகளை மட்டும் நம்ம விளக்கிக்கிறோம், தடுத்துக்கிறோம், அவ்வளவுதான்.